மாசெல்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். முதலாவது துதி ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழ்கிறோம். எங்களால் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். பேரன்பும் பாசமும் நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சங்கீத புத்தகம் 85வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். எவ்வளோ அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று கை குலுக்குகிறது, சந்திக்கிறது. நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தமிடுகிறது. முத்தமிடாத மனிதன் இல்லை, முத்தமிடாத குழந்தைகள் இல்லை. மனிதனுடைய இருதயத்திலிருந்து பொங்கும் சந்தோஷத்தின் வெளிப்பாடு முத்தம். முத்தம்னா எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 அறிவுடைய மனிதன் இந்த உலகத்தில் கிடையாது.
வாழ்க்கையிலே மனிதர்கள் பிறருக்கு முத்தமிடுகிறார்கள், தங்களுக்கு தானே முத்தமிடுகிறவர்களும் உண்டு. என் அன்பு தாயே தகப்பனே, ஒரு தாய் முதல் பிள்ளையை பெற்ற போது முதல் மாதத்தில் ஏறக்குறைய 3000 முத்தங்களை அந்த குழந்தைக்கு இடுகிறாள் என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். 3 மாதத்திலே குறைந்தபட்சம் 10,000 முத்தம் அதற்கு கொடுக்கிறாள் என்று சொல்லுகிறார்கள். நாம் வாசிக்கிறோம் ஏசாயாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், தாய் தன் பாலகனை மறப்பாளா? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று நம்மை உண்டாக்கிய கடவுள் சொல்கிறார். ஒரு தாய் 3 மாத குழந்தையை அந்த 3 மாத காலத்துக்குள்ளே 10,000 முறை முத்தமிடுகிறாள். முத்தம் என்பது 2 உதடுகளின் சங்கமம் மட்டுமல்ல. முத்தம் நெற்றியிலும் தலை உச்சியிலும் தோளிலும் மார்பகங்களிலும் காலிலும் நாம் அணைத்து கொள்ளும் எல்லா இடங்களிலும் முத்தமிடுகிறோம். முத்தமில்லாத ஒரு மனிதன், முத்தமில்லாத ஒரு பிள்ளை நீங்கள் பார்க்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தாயும் தகப்பனும் உங்களை முத்தமிடாமல் அருவருத்து விட்ட ஒரு நாள் உண்டா? தேவன் உங்களை எப்போதும் முத்தமிடுகிற ஒரு தந்தை போல் இருக்கிறார். தாய் தன் பாலகனை மறப்பாளா? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்கிறாள். Can a woman forget her nursing child? If she fail, God says, I will hug you and kiss you. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஆழம், இதுதான் கிறிஸ்தவத்தின் ஊற்று, இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய பெரும் மலை, இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஜீவ நதி, இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஏகாந்தம். தேவன் நம்மை சமாதானத்தின் முத்தத்தினால் வாழ்விக்கிறார். பாருங்கள், கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் என்று சொல்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனம், எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. இயேசு கிறிஸ்துக்குள்ளே தேவன் நம்மை சந்திக்கிறார். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நல்லா கவனிங்க, சங்கீதம் 85:11வது வசனம், சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். சங்கீதம் 85:13வது வசனம், நீதி அவருக்கு முன்னாக சென்றது, அவருடைய அடிச்சுவடுகளின் வழியே நம்மை நிறுத்தும். நிச்சயமாக சத்தியம் பூமியிலிருந்து முளைத்தது, நீதி வானத்திலிருந்து தாழ இறங்கியது. இந்த காட்சியை சிலுவையில் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் சிலுவை நோக்கி பார்க்கும்போது கிருபையும் சத்தியமும் சந்திக்கிற இடமாக அது இருக்கிறது. தேவன் தமது கிருபையை நம் மீது இறக்குகின்றார், வழங்குகின்றார். கல்வாரி சிலுவை கிருபையும் சத்தியத்தையும் நமக்கு காண்பிக்கிறது. சங்கீதம் 85:2வது வசனம் பாருங்கள், உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். முத்தம் நீதி சமாதானத்தையும் வெளிப்படுத்துகிறதுனால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். 4வது வசனம் பாருங்கள், எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். யாரிடத்தில் முத்தம் கொடுப்போம்? நம்மிடத்தில் சமாதானம் உள்ள மக்களுக்கு, கோபம் இல்லாத மக்களுக்கு. தேவன் தமது ஜனத்தை
மன்னிக்கும்போது தேவனுடைய கோபம் ஆறி சுகம் உண்டாகிறது. நாம் சிலுவை அண்டையில் திரும்பும்போது நம் மீது உள்ள கோபம் ஆற்றப்பட்டு தேவன் தமது சமாதானத்தை நமக்கு வழங்குகின்றார். சங்கீதம் 85:6 வசனம், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஒரு முத்தம் சாகர மனிதனை உயிரடைய செய்கிறது. ஏனென்றால் அந்த முத்தத்திலே சமாதானம் இருக்கிறது, கிருபை இருக்கிறது, நீதி இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. A single kiss can revive you. என் அன்பு தாயே தகப்பனே, கண்ணீரோடு இருக்கிற வாலிப பிள்ளைகளே, திசை தெரியாமல் பறந்துவிட்ட சமுதாயமே, உங்களுக்கு தேவை சமாதானம், உங்களுக்கு தேவை தேவனுடைய கிருபை, அவருடைய நீதி, அவருடைய சத்தியம். இந்த முத்தம் உன்னை உயிர்ப்பிக்கும், உன்னை வாழ்விக்கும், உன் மனநிலையை சீர்படுத்தும், உன் சஞ்சலத்தை நீக்கிவிடும், உன் மரண கசப்பை தூரமாக்கும். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். வாழ்க்கையில் முத்தம் சமாதானத்தின் அடையாளம். நாம் இந்த உலகத்தில் தோளிலே முத்தம், நெற்றியிலே முத்தம், தலை உச்சியிலே முத்தம் என்றெல்லாம் முத்தங்களை அடைந்தாலும் இருதயத்தில் ஒரு முத்தம் தேவை. அதில் உள்ள அழுக்குகள் நீங்கும்படி, கோபங்கள் ஆறும்படி, கசப்புகள் ஓயும்படி, பரிசுத்தம் உண்டாகும்படி ஒரு முத்தம் தேவை. தேவன் நம்மை சந்திக்க விரும்புகிறார். நாம் அவரிடத்தில் மனம் திரும்பும் போது நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து, நம் நோய்களை எல்லாம் அவர் சுமந்து, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். தாய் தன் பிள்ளையை கண்டு 3 மாதத்தில் 10,000க்கு மேலான முத்தமிடுகிறாள். எவ்வளவு பாசம்! அவள் அந்த பிள்ளையை கையில் ஏந்தி எல்லா இடங்களிலும் அந்த குழந்தைக்கு முத்தமிடுகிறாள். அந்த குழந்தையை கண்டு பூரித்து அந்த பிஞ்சு கைகளிலே, பிஞ்சு கால்களிலே, காதுகளிலே, கண்களிலே, மூக்கிலே, உதட்டிலே, நெற்றியிலே, உடலெங்கும் முத்தமிடுகிறாள். அந்த காட்சி இந்த காலை வேளையில் உங்கள் இருதயத்துக்கு உண்டாக வேண்டும். என் அன்பு தோழனே, லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தாமே சொன்ன ஒரு ஊமையில் ஒரு தகப்பன் தன் மகனுக்கு இட்ட முத்தத்தை குறித்து நாம் படிக்கின்றோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம், எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இதுதான் அந்த காட்சி. அதாவது இந்த தந்தையின் இடத்திலிருந்து அந்த மகன் அவனுடைய உரிமையையும் அவனுக்கு சேர வேண்டிய உறவையும் சொத்தையும் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு பிரிந்து போன ஒரு வாலிபன். அவன் தகப்பனுடைய சொத்தை மட்டும் எடுத்துட்டு போல, உறவையே அறுத்துட்டு போயிட்டான். குடும்ப உறவு இல்லாமல் போய்விட்டது. there is no family heritage for him. அவன் ஒரு அந்நியனாக்கப்பட்டான், எல்லாம் இழந்தான், நோய் கொண்டான், எலும்பு போல மாறினான். அடையாளம் அவனுக்கு தெரியவில்லை. பல நாள் பசியினால் கண்கள் குழிந்திருந்தது. அவனுக்கே அவனை அடையாளம் தெரியாது. அந்த நிலையில் இருந்தான்.
அந்த வாலிபன் தகப்பனை நோக்கி வந்தபோது அந்த மகனை தகப்பன் கண்டான். மகனுக்கு அப்பா தெரியலனாலும் பரவாயில்ல, அப்பாவுக்கு மகன் தெரிகிறான். இதான் கிறிஸ்தவத்தில் விந்தையிலும் விந்தை. உங்களுக்கு எனக்கும் ஜீவனுள்ள தேவனை பற்றிய முழு அறிவு இல்லாவிட்டாலும் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். நாம் உட்காருவதையும் எழுந்திருப்பதையும் திரும்பி படுப்பதையும் ஓடுவதையும் நடப்பதையும் நம் வாழ்க்கை அனைத்தையும் அவருடைய கண்கள் காண்கிறது. அவர் நம்மை அறிந்திருக்கிறார். நாம் தூரத்தில் இருக்கும்போது அவர் நம்மை அறிந்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்திலிருந்து வார்த்தைகள் வாய் வழியாய் வெளிப்படுவதற்கு முன்பாக அந்த சொற்களை அவர் அறிந்திருக்கிறார். அவரை விட்டு நாம் தூரமாய் செல்ல இயலாது. அவர் சிருஷ்டிகர், நாம் சிருஷ்டி. அவர் தகப்பன், நாம் பிள்ளைகள். அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார். தகப்பன் தன் மகனை தூரத்தில் வரும்போது அவனை கண்டு, மகன் ஓடுகிற ஓட்டத்தை விட தந்தையின் ஓட்டம் அதிகமாயிருக்கிறது. அவன் ஓடி அவனை கட்டி அணைத்து அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்தான். அவன் ஒரு நாற்றமாயிருந்தான், ஒரு அழுகலாயிருந்தான், அவன் ஒரு நோயாளியாக இருந்தான். அவனை பார்க்க மனிதர்களுக்கு கூசும் வெட்கக்கேடான நிலையில் இருந்தான். தகப்பன் அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தான். இதுதான் அந்த மாற்றம். அந்த தந்தை சொல்கிறார், என் மகன் காணாமற் போனான், இப்பொழுது காணப்பட்டான். என் மகன் செத்து போனான், இப்பொழுது அவன் பிழைத்து கொண்டான். My son was lost, now he is found. My son was dead, now he is alive. That was the kiss. தந்தையிட்ட முத்தத்தின் அடையாளம் அதுதான். என் அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் நாம் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும். பாருங்கள், கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தமிடுகிறது. வாழ்க்கை என்பது முத்தத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. முத்தமிடாத மனிதர்கள், முத்தமிடாத பிள்ளைகள் இந்த உலகத்தில் உண்டா? என் அன்பு தோழனே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்கு ஒரு சமாதானத்தின் முத்தம் தேவை. நாம் சபைக்கு திரும்பும்போது சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர்களும் ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிறார்கள். எவ்ரி மெம்பர் இன் த சர்ச் கிரீட் ஒன் அனதர். அப்படி அவர்கள் வாழ்த்தும் போது ஷலோம் என்றால் சமாதானம் என்று பொருள் எபிரேய மொழியில். அவர்கள் ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துகிறார்கள் என்று படிக்கிறோம். அதுக்கு தான் நம்ம சபைக்கு வருகிறோம். Each time when you go to church, you receive the kiss. ஒவ்வொரு முறை நீ சபைக்கு வரும்போது பரிசுத்த முத்தத்தை நீ பெற்றுக்கொள்கிறாய். 1 பேதுரு 5வது அதிகாரம் 14வது வசனம், ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்து செய்யுங்கள். கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம் இதுதான். சபை என்பது ஒரு ஆட்டு மாட்டு மந்தை கூட்டம் அல்ல. ஒரு மந்தையாக வந்து மந்தையாக பிரிந்து போகிறவர்கள் அல்ல. அவர்கள் தேவனுடைய முத்தத்தால் நனைந்தவர்களும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே அவர்கள் நன்றியோடு ஒருவரை ஒருவர் கண்டு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம், சகோதரர்கள் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள், ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தின் கடைசியில் சொல்கிறார், கிரீட் ஒன் அனதர் வித் ஹோலி கிஸ் என்று சொல்கிறார். அப்படியானால் சபை என்பது தேவனுடைய முத்தத்தால் சமாதானத்தை பெற்றுக்கொண்ட மக்களை காட்டுகிறது. அங்குள்ள சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் பரிசுத்த முத்தங்களை ஒருவருக்கொருவர் வழங்குகிறதை காண்பிக்கிறது. காம முத்தம் அல்ல,
காட்டி கொடுக்கும் முத்தம் அல்ல, பரிசுத்த முத்தம். நீங்கள் நன்றாக அந்த வசனத்தை கவனிக்கணும். சர்ச் இஸ் நாட் எ பிளேஸ் ஆஃப் ஃபிசிக்கல் லவ் அண்ட் ஃபிசிக்கல் கிஸ்ஸஸ். சரீர சம்பந்தமான முத்தமிடும் இடம் அல்ல சபை. பரிசுத்த முத்தத்தை ஒருவருக்கொருவர் அவர்கள் வழங்குகிறார்கள். அதனால்தான் ஆதி சபையில் ஒவ்வொரு சகோதரர்களும் மார்பு தழுவி ஒருவர் மேல் ஒருவர் சாய்ந்து கட்டுப்பிடித்து அவர்கள் தோளிலே முத்தமிட்டு மகிழ்ந்தார்கள். இன்றைக்கும் நாம் அப்படி செய்யலைனா கூட குறைந்தபட்சம் நாம் ஒருவரோடு ஒருவர் சமாதானத்தின் வார்த்தைகளை பேசி நம்முடைய சொற்களால் மக்களை முத்தமிட வேண்டும். பரிசுத்த முத்தமிடுதல் திருச்சபையின் அடையாளமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 26வது வசனம், சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். அதாவது வசனத்தை நம்ம எடுத்து படிக்கும்போது ஒவ்வொரு நிருபத்திலும் அப்போஸ்தலர் நமக்கு கட்டளையிடுகிறார், ஒருவரை ஒருவர் முத்தத்தோடு வாழ்த்துங்கள். சபை ஒவ்வொரு சகோதரரையும் ஏற்றுக்கொள்கிறது, அணைத்து கொள்கிறது. பாவம் கழுவப்பட்ட ஒவ்வொரு சகோதரனும் ஒருவர் மீது ஒருவர் செலுத்தும் அன்பு பரிசுத்தமாயிருக்கிறது. அதனால்தான் இந்த புகழ்பெற்ற வசனம் ரோமருக்கு எழுதிய நிருபம் 16வது அதிகாரம் 16வது வசனம், ஒருவரை ஒருவர், ரோமருக்கு எழுதிய நிருபம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஒருவருக்கொருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். இந்த இடத்துல கூடுதல் அவர் செய்தியை சொல்றாரு, கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். சபையார் ஒருவரை ஒருவர் பரிசுத்தம் விடுகிறார்கள் என்ற தகவல் நமக்கு தெரிந்தது. அந்த சபையினுடைய பெயர் என்ன என்பதை ரோமருக்கு எழுதிய நிருபம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். இதை தான் நம்ம தினமும் நிகழ்ச்சிகளிலே நாம் சொல்லுகிறோம். முதல் நூற்றாண்டு சபை இப்படி தான் இருந்தது. அவர்கள் மார்க்கமாக இருந்தாங்க, அதனால் கிறிஸ்துவின் சபை என்று சொன்னாங்க. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். இந்த காலை அப்படிப்பட்ட ஒரு முத்தத்தினாலே உங்கள் ஆத்துமா நிறைந்ததாக, உங்கள் வாழ்க்கை நிறைந்ததாக, உங்கள் குடும்பம் நிறைந்ததாக, சமாதானத்தோடு நீங்கள் செல்லும்படி உங்களை ஆசீர்வதித்து கர்த்தருடைய நாளின் நற்செய்தியை இங்கே நான் நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள தகப்பனே, முத்தமிடாத மனிதன் இல்லை. எங்கள் குழந்தைகள், எங்கள் தாய்மார்கள் ஒருவரை ஒருவர் முத்தமிடுவதை கண்டு நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். யார் இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள்? தன்னுடைய சொந்த குழந்தையை கையில் ஏந்தும் தாய் 3 மாதத்துக்குள்ளே 10,000க்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் முத்தமிடுகிறாளே, முத்தம் சொரிகிறாளே, முத்தத்தை வழியச் செய்கிறாளே. அவ்விதமாக எங்கள் இருதயத்தின் மீது உமது மாறாத கிருபையும் சத்தியத்தையும் கொண்டு வாரும். உமது நீதி எங்கள் மீது கொண்டு வாரும். எங்களை கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகும் முத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கி உமது ஜனமாக ஏற்படுத்தும், நிலைப்படுத்தும். எங்கள் ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இதை மிக தாழ்மையோடு ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறதப்பா. நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்புகிற நல்ல பரம்பிதாவே, ஆமென்.